வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பச்சுமந்து குருஜி பேசுறேன். வந்து ஒரு மனிதன் விடாமுயற்சியா அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு உழைச்சுக்கினே இருப்பாங்க. ஓய்வு எடுக்க மாட்டாங்க. தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் மனைவி நல்லா இருக்கணும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அன்றதுக்காகவே அந்த குடும்ப தலைவன் தன்னோட அதிகமான உடல் உழைப்பு போடுவாங்க. ஆனா, அப்படிப்பட்ட உடல் உழைப்பு போட்ட ஒரு குடும்ப தலைவன, அந்த குடும்பத்தில இருக்கிற மெம்பர்ஷிப் மனைவியோ, பிள்ளைகளோ அவங்களுக்கு குறை சொல்லினே இருப்பாங்க. மதிக்க மாட்டாங்க. அவங்க அந்த அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்க. அந்த குடும்ப தலைவன் பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏதாவது சொன்னா உனக்கு என்ன தெரியுன்ற மாரி எதிர்த்து பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட குடும்ப தலைவனுக்கு அதெல்லாம் இல்லாத குடும்பமும் நல்லா இருக்கணும். அவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அது விருத்தி ஆகணும். அது இருக்காம வினை இல்லாம வாழ்க்கை வாழணும். அது எப்படி இருக்கணும்னா, முழுமையான வாழ்க்கை வாழணும். அது எப்படி சொல்றது? முழுமை அடையணும் அந்த வாழ்க்கையில. குறை இல்லாத வாழ்க்கை வாழணும். அது எப்படி வாழ்றது? என்ன பண்ணா அந்த வாழ்க்கை அமையும் நம்மளுக்கு? அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல விக்னேஸ்வரன், வினை தீர்க்கிற விக்னேஸ்வரன் என்ற விநாயக பெருமானோட சக்தி வாய்ந்த அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்க சித்தி பண்ணி, மந்திர பிரதிஷ்டை பண்ணி, இல்ல மந்திர உச்சாடனம் பண்ணி, அவருக்கு பூஜை பண்ணின்னு வந்தாலே, உங்களுக்கு ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பம் முன்னேறணும், தன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல பிள்ளைகள் இருக்கணும், கல்யாண வாழ்க்கை அமையணும், அமைச்சு கொடுக்கணும்னு இவரோட கடமையோட உழைக்கிற அந்த குடும்ப தலைவனுக்கு இது பொருந்தும். பொருத்தமான இந்த தெய்வ சக்தி உதவி செய்யும். இத அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, ஒரு பௌர்ணமி நாள் இது எடுக்கும்போது பௌர்ணமி நாளா இருக்கணும். அன்றைக்கு போயிட்டு ஒரு விநாயகர் கோயில்ல ஒரு பூஜை ஒண்ணு குடுத்துட்டு, வந்துட்டு அன்னைக்கு விடிகாத்தால காலையில 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள குளிச்சுட்டு, ஈர துணியோட இந்த எந்திரத்த எழுத உட்காரணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு தகடுக்கு 6 செம்பு தகடு, பன்னீரு, விபூதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவல், கடல், பொரி, வெல்லம், பழங்கள் 5 வகையான பழங்கள், பாயாசம், மஞ்சள் பிடிச்சு, அருகம்புல் வச்சு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். அங்க ரூ. 11 தட்சணை வைக்கணும். அங்க வெத்தல, வாழைப்பழம் வைக்கணும். அப்புறம் ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம், வெத்தல பாக்கு பழம், தட்சணை, அவல், கடல், பொரி, வெல்லம், வாழை இலை, தூபதீபம் காட்டணும். இந்த எந்திரத்த சுத்தி பண்ணி, அந்த எந்திரத்துல நான் காட்டுற அந்த எந்திரத்துல இருக்க அச்சரங்கள் அடக்கி, அது மட்டும் வரைஞ்சு, அது பூஜையில வச்சு, நீங்க என்ன காரியத்துக்காக பூஜை பண்றீங்க? அதாவது உங்க தடைகள் நீக்கணுமா? கர்ம வினை நீக்கணுமா? பாவங்கள் நீக்கணுமா? இல்ல செல்வங்கள் வரணுமா? இல்ல நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க பண்றீங்க? அதாவது ஒரு வீடு கட்டணும், இல்ல லோன் வாங்கணும், அது தடைப்படுது. இல்ல ஒரு இடம் வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, பிரச்சனையா இருக்கு. இல்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், அது பிரச்சனையா இருக்கு. இல்ல குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டேன்றாங்க. அதுக்கு அந்த விஷயத்த அதில எழுதணும். அந்த எந்திரத்த இழுத்துட்டு, அந்த எந்திரத்துக்கு கீழ் பகுதியில ஒரு காலி இடமா விட்டுட்டு, அந்த இடத்துல உங்களோட என்ன விஷயத்துக்காக பூஜை பண்ண போறீங்களோ, அந்த விஷயத்த விவரமா எழுதுங்க. எழுதிட்டு, நீங்க அவரோட மந்திரத்த படிச்சாலும் சரி, அப்படி படிக்காத நபர்கள் அவரோட நாமத்த மட்டும் நான் காட்டுற அந்த எந்திரத்தோட வினை தீர்வை விக்னேஸ்வரன், அந்த நாமத்த சொல்லி 108 தடவ சொல்லலாம். இல்லன்னா 1008 தடவ சொல்லலாம். வெறும் நாமத்த, மந்திரத்த படிக்கலன்னா பரவால்ல. படிக்கிறவங்க படிக்கலாம். படிக்க தெரியாதவங்க, படிக்க முடியாதவங்க, இந்த நாமத்த சொன்னாலே போதும்.
இந்த எந்திரத்த வரைஞ்சு, அந்த அவல் பொறி வச்சு, அது மேல வச்சு நீங்க பூஜை பண்ணி, இது மாரி 11 நாள் பண்ணீங்கனாலே, அது உங்களுக்கு சித்தி ஆகும். அதன்படியா நீங்க வந்து அந்த எந்திரத்த ஒரு ஃப்ரேம் பண்ணி, வீட்டுக்குள்ளார மாட்டி வச்சு, நீங்க பூஜை பண்ற இடத்துல மாட்டி வச்சு, நீங்க வந்து தினந்தோறும் காலைல வேலைக்கு போகும்போதோ, நீங்க என்ன பண்றீங்க அன்றாட வேலைகள் போகும்போது, ஒரு சின்னதா ஒரு பூஜை போட்டோ, ஒரு சின்னதா ஒரு பிரசாதம் வச்சுட்டு போனாலே, உங்களுக்கு வந்து நீங்க என்ன நெனச்சிருக்கீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, அந்த எந்திரம் உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற மட்டும், எந்த ஒரு மனக்கவலையோ, மனக்கசப்பான வேலைகளோ, கொடுமை வந்து பிரிவினை ஏற்படுறது அதெல்லாம் ஏற்படாது. அதனால அந்த எந்திரத்த காட்டுறேன் பாருங்க. இதுக்கு இந்த மந்திரத்த காட்டுங்க. பாத்துக்குறீங்களா? இது ஏதோ சந்தேகம் இருந்தாலும், டவுட் இருந்தாலும் என்ன கேட்டுக்குங்க. உங்களுக்கு விவரமா நான் சொல்றேன் நானு. சரிங்களா? சரி. இப்போ இந்த மாரி பண்ணும்போது, நீங்க வந்து அந்த பூஜை முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளார அந்த ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுட்டீங்க. தினந்தோறும் நீங்க வந்து பூஜை பண்ண வரீங்க. 14 நாள் கழிச்சு பூஜை பண்ண வரீங்க. நீங்க நினைக்கிற காரியம் வெற்றிகரமாகி, உங்களுக்கு கூட இருந்து விக்னேஷ் முடிச்சு குடுப்பாரு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!